கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞரின் குறளோவியம் புத்தகத்துல பக்கம் 324வது பக்கத்துல ஒரு அருமையான குறள். தன்னெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கள் என் நெஞ்சத்து ஓவா வரல் அப்படின்னு 1205வது குறள், அதிகாரம் 121, நினைந்தவர் புலம்பல் அப்படின்ற அருமையான திருக்குறளுக்கு கலைஞர் சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு கருத்து. அப்படி என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்களுடைய காதலனை பத்தி பேசுறாங்க. ஒருத்தி சொல்றா, நான் மட்டும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், நினைச்சு ஏங்குறேன், ஆனா அவர் என்னை நினைப்பதாவே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொருத்தி என்ன சொல்றா, அவர் என்னை நினைத்து கூட பார்ப்பதில்லை, ஆனா என் நினைவிலிருந்து மட்டும் அவர் போவதே இல்லை அப்படின்னு ஒருத்தி சொல்றான். இப்ப ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, தங்கள் காதலன் வந்து தன்னை நினைக்கவே இல்லை, தங்களை நினைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்க. இவங்க அதாவது பிரிவில் இருக்காங்க. கொஞ்சம் எங்கேயாவது போயிருக்கலாம், ஏதாவது கூட போயிருக்கலாம், ஏதாவது போயிருக்கலாம். அந்த மாதிரி போயிருக்கிறதுனால பிரிவுனால இப்படி ஒருத்தருக்கு நம்ம நினைச்சு பார்க்கல, நம்மகிட்ட பேசல, நம்மகிட்ட இது பண்ண ஒரு தூது வரல அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு போய் குற்றச்சாட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு அருமையான ஒரு வேறுபட்ட கோணத்துல இந்த குறள் வந்து சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய நெஞ்சம் என்னும் மாளிகையில், என்னுடைய நெஞ்சம் எப்பொழுதுமே அவர் வர்றாரு போறாரு, ஆனா அவருடைய நெஞ்சம் என்னும் மாளிகையில நான் போறதுக்கு முன்னாலே வாயில நின்று தடுத்துறாரு. காதலனின் நெஞ்சம் என்னும் மாளிகையில் நுழையும் பொழுதே நான் தடுக்கப்படுகிறேன், ஆனா அதே சமயத்துல என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள, என்னுடைய நெஞ்சம் என்னும் மாளிகையில அவர் வர்றாரு, வந்து போறாரு. அப்படி வர்றதுல என்னை விட மாட்டேங்கிறாரு உள்ள அவரோட நெஞ்சுக்குள்ள. ஆனா ஏன் நெஞ்சுக்குள்ள மட்டும் வந்து போறது அவருக்கு வந்து வெக்கமா இல்லையா, நாணமா இல்லையா அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்கக்கூடியதான குறள் இது. அதுதான் இந்த தம்முடைய நெஞ்சில் எம்மை வரவிடாமல் தடுத்து காவல் கொண்ட காதலர் எம்முடைய நெஞ்சில் தாம் ஓயாமல் வருவதை குறித்து நானுமுற மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி குறள். அருமையா இருக்கு இந்த குறள். இந்த குறளோவியமே மிகவும் அருமையா இருக்கு. தொடர்ந்து படியுங்கள். நன்றி, வணக்கம்.